வணக்கம் 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 மக்களே. உங்கள் சுதர் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ட்ரம்ப்போட 50% டேரிஃப் அந்த விஷயங்கள் பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயங்கள்னா, டேரிஃப் அறிவித்து 50% அறிவித்து 1 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் திருப்பூரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னை பேஸ்டில் 2 கம்பெனி மூட போகிறாங்க. இது வரைக்கும் 3 கம்பெனி மூடிட்டாங்க. இதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து இல்லை, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்தும் இல்லை. இப்போ மோடியும் அந்த யூஎஸ் போகிறதுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா இருந்தாங்க இந்த மாதம் லாஸ்ட்டில். அதுவும் கேன்சல் ஆகிருக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம், இந்த சங்கம் பெப்சி, கோக்கு போன்ற யூஎஸ் பேஸ்டு குளிர்பானங்கள் விற்பனைக்கு தடை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது அவங்க இதில் நம்மளோட ரெஸ்பான்ஸாக இருக்கும் இது. ஏன்னா இந்தியாவில் அதிகமான இண்டஸ்ட்ரியல் இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். அஃபிஷியலாக பெரிய இண்டஸ்ட்ரி மட்டுமே ரெஜிஸ்டர்டு இண்டஸ்ட்ரீஸில் வரும். அதாவது ஸ்மால் பேஸ்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே சேர்த்து 39,000 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு மேஜர் இண்டஸ்ட்ரீஸில். இப்போ நம்ம தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கேருந்து தான் அதிகமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆகி வெளிநாட்டுக்கு மெயினாக யூஎஸ்க்கு போகுது. ஓகே, இந்த விஷயங்கள் இருக்கட்டும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பேன் பண்ண மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவும் யூஎஸ் பேஸ்டு ப்ராடக்டை தடை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். குளிர்பானங்கள் போன்ற விஷயங்களில் அது மாதிரி பேன் பண்ணால் தான் நம்மளோட இந்தியாவோட எதிர்ப்பை பெரிய லெவலில் யூஎஸ்க்கு தெரியும். இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கட்டும். நன்றி மக்களே.